வணக்கம். 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 நலமா இருக்குங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு தலைவர் புலி இலவச பண்ணி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. தொடர்ச்சியும் நேர்காணல நான் பார்த்து தான் வருவேன். நல்லா அருமையா பேசுவாங்க. ஆனா அந்த தலித்துங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நீ தவிர்க்கிறது நல்லது. இத ஒரு லட்சம் பேர் சொல்லிட்டாங்க. ஆனா பறையர்னு சொன்னாங்க அது திரும்ப சொல்லக்கூடாதுங்கிறாரு. அவர் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்றது? ஒரு பெரிய தலைவரா வந்து சொல்லுங்க. இல்ல இன்னொன்னு சொல்றேன். அரசு இல்ல அரசு அலுவல் ரீதியா எதுவும் தலித்துங்கிற வார்த்தை இருக்கா? இல்ல சட்ட ரீதியா தலித்துங்கிற வார்த்தை இருக்கா? பறையர்னா பிசிஆர் கேஸ்ல போடலாம் தெரியுமா? யாரு அப்படி யாரு உங்க வழக்கு கொடுத்தா? அதெல்லாம் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலிசி. நான் சொல்றேன் எல்லாருடைய பறையர் பல்லருங்கிறது ஒரு அன்டச்சபிள் வேர்டு. சரியா? சரி, அன்டச்சபிள் வேர்டுன்னு அதை நம்ம நினைக்கல. அதாவது இல்லங்க, அதாவது இன்னைக்கு பறையர் பல்லர் ரெண்டுமே கிராமத்துல திட்டுற வார்த்தை. சரி, அதை நம்ம சொல்லக்கூடாது. சொன்னா நம்மளும் அதே மாதிரி அந்த சமூகத்தை நானே சொல்றேன். நாங்க வந்து யார் பாதையில பயணிக்கணும்னா தாத்தா ரெட்டாமலை சீனிவாசனோட பாதையில பயணிக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? எந்த சொல்லு இழி சொல்லாகுதான் சொல்ல எலி சொல்லாக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, பறையர்னே வார்த்தை இழிவா யார் பாக்குறா? இல்ல அதெல்லாம் இன்னைக்கு நீங்க ஒரு கோபத்துல திட்டம் என்ன சொல்றான்? பல்லு பறையர் தானே சொல்றான். இப்போ நானும் எனக்கு எதிராக ஒரு சமூகத்துக்காரன் வந்து நீ ஏதாவது சொன்னான்னு அந்த சமூகத்தை சொல்லிதான் திட்டுவேன் உண்மையிலேயே. ஆனா நீங்க நாடார் முதலியார் செட்டியார் அவன் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு வந்து மரியாதை. வாங்க நாடார், வாங்க செட்டியார் அப்படிங்கறது ஒரு மரியாதை. நம்மளும் இது எழுச்சி சொல்ல ஆக்குவோம். அதுவும் பிரச்சனை. நானே சொல்றேன் அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆசையா அதை சொல்லணும்னு தலித்துங்க வார்த்தை தயவு செய்து பயன்படுத்தாங்க. ஏன்னா அதுதான் ஒரு இழிப்பாதைக்கு அழைச்சு போகுது. திருப்பி அதே பேசுறா. சரி, மாத்திக்கோ ரைட். நான் தொடர்ச்சியா பாத்து ஏற்கனவே ஒரு முறை போன மாசம் தொடர்புக்கு வந்தேன். நீங்க போன அட்டன் பண்ணல. சரி மாத்து. அதனால எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா நம்ம அந்த சொல்லியே ஒட்டைக்கணுங்க. இல்ல வாஸ்தவம் தான். அதாவது இங்க சமூகம் அரசியல் எல்லாமே கேவலமா இருக்கு. என்ன பண்றது? சரி பாத்துக்கோ. இல்ல நம்ம வந்து இப்ப நம்ம தமிழர் அப்படிதானே? ஆமா ஆமா, நம்ம தமிழரு, மண்ணினுடைய பூர்வக்குடி. ஆமா ஆமா ஆமா. அது பறையராக இருக்கட்டும், பல்லராக இருக்கட்டும், ஏனைய தமிழ் சாதியாக இருக்கட்டும். 1000 வருஷத்துக்கு முந்தைய சாதியே கிடையாது. சாதி மனிதனால் உருவாக்கப்பட்ட சாதி. ஆமா ஆமா. பறையருங்கிறது வந்து ஆதிகுடி பறையர்னா கோயில்ல பூசை வச்சவன் தான் பறையர். ஆமா, இந்த நீங்களே சொல்றீங்கல்ல. ஆமா ஆமா. என்ன செய்ய? பாணன் பறையன் துடியன் கடம்பன் குடியல் கிடையாதுன்னு புறநாற்று பாடல் சொல்லுது. தமிழ் சமூகத்தின் மூத்த குடிய பறையர் குடி. பறையர் குடியில இருந்தா அனைத்து குடிகளும் பெரியது. தொல்குடி சமூகமா பறையர் குடி. இதை ஏன் நம்ம தலித்துன்னு அடையாளப்படுத்தணும்? நீங்க வெளிப்படை பறையன்னு சொன்னா பறையன்னு ஏத்து யாரு உங்க வழக்கு போடுன்னு சொன்னா? இல்ல அத நீங்க சொல்லுங்க. உங்க வழக்கு போடுன்னு சொன்னது யாரு? திரும்ப பறையன்னு சொல்லுங்க. அவருக்கு சமூகத்தின் தலைவர் அவரு. சரி சரி சரி, நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், இறங்கிட்டு கூப்பிடுறேன். நல்லது, நன்றி.